தடவை நீங்க நின்னதுனால அவங்கெல்லாம் உங்களோட நல்ல மனசு தெரிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இப்போ அம்மா உங்க மனைவியா போறதுனால அந்த அளவுக்கு அங்க வரவேற்பு இருக்குமான்னு தெரியலங்க ஐயா. மக்களை சந்திக்கிறதுக்கு பெரியம்மா கூட பெரியப்பாவும் வருவாரு. அப்படியே வந்தாலும் அம்மாவுக்கு அங்க ஓட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த ஊர்ல ஓட்டு கிடைக்கணும்னா அதுக்கு நாம வேற மாதிரி யோசிக்கணும். எல்லா இடங்களை காட்டியும் அங்க நம்ம கேம்பெயின் அதிகமா பண்ணலாம். தெரு தெருவா வீடு வீடா போய் ஜனங்களெல்லாம் சந்திக்கலாம். பெரியம்மாவோட போஸ்டருங்களை அங்க அதிகமா ஒட்டலாம். அந்த ஊர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச பெரியவரை வர சொல்லிருக்கேன். அவர் வந்ததும் அவர்கிட்ட இருந்து அவங்களோட குறைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். மாமா, இதுவும் நல்ல ஐடியா தான் மாமா. ஐயா ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாயா, வந்தவங்களுக்கு தண்ணி கொடுமா. சரி பாட்டி. அவரோட நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன். ஜானகி, அவங்க சொன்ன அந்த கிணத்து தண்ணிய எப்படி மாத்த போறேன்னு உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்னங்க, அந்த ஊருக்கே தண்ணி அந்த பெரிய கிணத்துல இருந்து தான் போகுது. அந்த கிணத்துல நெல்லி மரத்தோட வேரு, பட்டை, அப்புறம் நன்னாரி வேரு இதெல்லாம் போட்டோம்னா அது நல்லா ஊறி அந்த தண்ணிய சுத்தம் பண்ணிடும். அப்புறம் அத போட்ட கொஞ்ச நாள்லயே நல்ல வித்தியாசம் தெரியுமா? அடாடாடா, ஆமாமா, இந்த விஷயம் எங்களுக்கு தோணாம போச்சே. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைய ஒருத்தங்க சாதாரணமா சமாளிக்க சரியான தீர்வை சொல்லிட்டீங்களா? இத பாருங்க, குடும்பத்தை பாத்துக்கிற பெண்களால கண்டிப்பா ஊரையும் பாத்துக்க முடியும். ஒரு குடும்பத்துல நவகிரகங்கள் மாதிரி எல்லா வித ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் சமாளிச்சு அனுசரிச்சு குடும்பத்தை வழி நடத்துற பெண்களுக்கு ஊரை வழி நடத்த தெரியாதா? உண்மைதாம்மா, உண்மைதான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைமா. அண்ணா, நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். நீங்களும் சிவாவும் இப்பவே போய் நான் சொன்ன மாதிரி நெல்லி மரத்தோட வேரு, பட்டை இது எல்லாத்தையும் வாங்கி கிணத்துல போட்டுட்டு வந்துருங்க. நாளைக்கு நாம போகும்போது ஏற்கனவே உங்க குறைகளை நாங்க தீர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி பேசலாம்ல? பெரியம்மா, நீங்க முழு நேரம் அரசியல்வாதியாவே மாறிட்டீங்க. என்ன மாயா, உன் பெரியம்மாவோட பௌசத்தை தெரிஞ்சும் உன் பெரியப்பா அவரை விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி என் பொண்டாட்டி இந்த தேர்தல்ல ஜெயிப்பான்னு சவால்லாம் விட்டுட்டு போனாரு. முதல்ல போட்டியில நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன் பெரியம்மாவுக்கு தெம்பு இருக்கா? அத அவகிட்ட ஏன் கேக்குற? உன் முன்னாடியே தானே நிக்கிறேன், என்கிட்ட கேளு. அப்படியா? சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க. தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு? உன்கிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு. பெரியம்மா, அவங்க கிட்ட இருக்கிறது சொன்னாலே அவங்களுக்கு தெரியாது. இதுல நீங்க இல்லாதது வேற சொல்றீங்க. பாருங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காத, அது ஒண்ணும் இல்ல. என்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் புருஷன் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா
அத தவறுனதா சரித்திரமே இல்ல. அதெல்லாம் அப்போ. இப்போ நானே களத்துல இறங்கியிருக்கேன். என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, என் ஊர்ல இருந்த ஆளுங்க எல்லாம் உன் வீட்டுக்கு வந்தாங்களாமே, தகவல் வந்துச்சு. அப்போ எங்க ஊருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ பெரிய பெரிய விஷயம்லாம் செய்ய போறியாமே? அந்த ஊரு ஜனங்களோட குறையெல்லாம் தேக்க போறியாமே? என்ன மாயா, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கா? அங்க வந்த கூட்டத்துல எனக்கான ஆளுங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதானே பார்த்தேன். இந்த வேவு பார்க்கறது, எங்களுக்கு தெரியாம நாங்க என்னென்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் உன்னோட வேலை தான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப நாங்க ஒண்ணும் பயப்பட போறதில்ல. ஆமா ஆமா, நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே. இந்த நெல்லிவேர் பட்டைக்கு கிணத்து தண்ணிய சுவை மாத்துறதுக்கான சக்தி இருக்கான். இந்த வேற போட்ட கொஞ்ச நாள்ல இந்த தண்ணியோட சுவையில வித்தியாசம் தெரியும். அப்படிங்களா? அப்பப்ப இதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, போக போக இந்த கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு அதோட தன்மை மாற வாய்ப்பு இருக்கு. ஐயா, இத்தனை நாள் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சே. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எல்லாம் எதுக்குங்க, இது எங்களோட கடமை. அப்புறம் எங்களுக்கு இந்த போஸ்ட் ஓட்டுற வேலையெல்லாம் இருக்கு, நாங்க கிளம்புறோம். சரிங்கய்யா, வாங்கய்யா. வரோண்ணே, வரோம். சரி, நாங்க வர்றோம். பாத்தீங்களா மச்சான், வேணும்னு நம்ம தங்கச்சிக்காக ரிசர்வ் பண்ண செவுத்துல அந்த புவனேஸ்வரியோட போஸ்டரை ஒட்டி வச்சிருக்காங்க. இது அவங்க ஊர்ல அந்த தைரியத்துல தான் இப்படிலாம் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன மச்சான் பண்ணலாம்? மாமா, நம்ம ரிசர்வ் பண்ண இடத்துல அவங்க ஒட்டியிருக்காங்கல்ல, அந்த போஸ்டரை கிழிச்சு போட்டு நம்ம மேலேயே ஒட்டுறோம். அது போ போ போ, போய் ஒட்டு. அட மாமா மாமா, இங்க பாருங்க, அங்க நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க செவத்துலயும் திருப்பி ஒட்டியிருக்காங்க. பாவீங்களா? அங்க போய் நம்ம ஃபுல்லா கிழிக்கிறோம். பாய், அங்க போய் கிழிக்கிறோம், நம்ம போஸ்டர் ஒட்டுறோம். வாங்க வாங்க போய் கிழிப்போம்.